மனதில் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டால் போதும். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து இறங்கி நம்மை பலப்படுத்தி அதற்கேற்ற மனதிற்கு ஏற்ற பலனை அவர் கொடுத்து விடுவார். சுலபமாக நம்மால் கடைபிடிக்க முடியும். 10 கட்டளைகளை முடியாது, கடைபிடிக்க முடியாது என்று சொல்வது சாத்தான் நமக்கு சொல்லுகிற உலகம் மகா பொய்யாய் இருக்கிறது. அதை நம்ப வேண்டாம். 10 கட்டளைகள் நிச்சயம் நம்மால் கடைபிடிக்க கூடியதே. அதை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வசனம் வானங்களில் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் என்பது என்ன? அது வானங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பல வானங்கள். சரி, இதை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வானம் என்று சொன்னால் இன்றைய வார்த்தைகளை நாம் சொல்ல போனால் விஞ்ஞான வார்த்தையின்படி ஸ்பேஸ் என்று சொல்வார்கள். அந்த இடத்தை தான் இது குறிக்கிறது. பரலோகத்தையும் ஹெவனையும் வானம் என்ற சொல் குறிக்கிறது. அதாவது வானங்கள் 3 வானங்கள் வரைக்கும், அதாவது 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் ஐயா சொல்லி இருக்கிறார். 3ஆம் வானம் வரைக்கும் கர்த்தர் எடுத்துக்கொண்டு போனார். அதாவது பவுல் ஐயாவை, அவருடைய ஆவியை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வானங்கள் பல உள்ளன என்பது நிரூபணமாகிறது. வேத வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பை குறித்து பார்க்கும் பொழுது 2ஆம் நாள் சிருஷ்டிப்பில் தண்ணீரை 2ஆக பிளந்து அதற்குள் ஆகாய விரிவை வைத்தார், அதற்கு வானம் என்று பெயரிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் என்பது தண்ணீருக்குள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலேயும் தண்ணீர் இருக்கிறது, கீழேயும் தண்ணீர் இருக்கிறது. அந்த ஆகாய விரிவு இடையில் இருக்கிறது. அந்த ஆகாய விரிவுக்கு பெயர் தான் வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் நாள் சிருஷ்டிப்பில் கர்த்தர் சொல்லி இருக்கிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் நாள் சிருஷ்டிப்பில் வானத்தில் சுடர்கள் உண்டாயிருக்க கடவது, பகலிலால சூரியனையும் பெரிய சுடரையும் இரவிலால சிறிய சுடரையும், அதாவது நிலாவையும் உண்டு பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் வானம் என்ற இடம் எதை குறிக்கிறது என்றால் சூரியனும் சந்திரனும் இருக்கும் இடம். சூரியன் ஒன்று இருக்கிறது, அது ஸ்பேஸில் இருக்கிறது. சந்திரன், நிலா இங்கு இருக்கிறது, இதே ஸ்பேஸில் தான் பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. அப்படி என்றால் சூரியனும் நட்சத்திரங்களும் கோள்களும் விண்மீன் கற்களும் சிறியவை பெரியவை என்று எல்லாம் இருக்கும் இடத்தை தான் வானம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தின் வழி. இந்த வானம் ஒன்றல்ல பல என்று பவுலையா சொல்லி இருக்கிறார். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று. அப்படி என்றால் வானங்கள் பல உள்ளன. வானம் என்பது சூரியன் சந்திரன் இருக்கும் இடம். இந்த பூமி உட்பட அந்த நாம் பூமியை பூமி என்று பிரித்து எடுக்கிறோம். அதாவது ஸ்பேஸ் இருக்கிறது, அதில் வானம் இருக்கிறது. அந்த ஸ்பேஸில் சூரியன், நிலா, மற்ற செயற்கைக்கோள்கள், பூமி எல்லாம் படர்ந்திருக்கிறது. ஒரு துணியை விரித்து அதன் மேல் பழங்களை ஒன்றொன்றாக ஒவ்வொரு இடத்தில் வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் ஆண்டவர் இதை படைத்திருக்கிறார். சரி, இப்பொழுது வானங்கள் பல உள்ளன என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. வானத்தை கர்த்தர் எப்படி படைத்தார் என்பதற்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. இப்படி கர்த்தர் 1ஆம் நாள் சிருஷ்டிப்பில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் கர்த்தர் வார்த்தையினால் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். வானம் உண்டாக கடவது என்றார், அதாவது ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். ஆகாய விரிவு உண்டாயிற்று. அது தண்ணீரை 2ஆக பிரிக்க கடவது, அதற்கு மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று சொன்னார். அதே போல தண்ணீர் 2ஆக பிரிந்தது, மேலேயும் போனது, கீழேயும் வந்தது. அதாவது ஸ்பேஸுக்கு வெளியே, அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி, வேதாகமத்தின்படி ஸ்பேஸுக்கு வெளியே, அதாவது யூனிவர்ஸுக்கு வெளியே தண்ணீர் இருக்கிறது என்று பொருளாகிறது. அந்த தண்ணீர் திரவமாக இருக்கலாம், பனிக்கட்டியாக இருக்கலாம், அல்லது வாயுவாகவும் இருக்கலாம். ஆனால் கேலக்சிக்கு வெளியே தண்ணீர் இருக்கிறது என்றே வேதம் சொல்லுகிறது.
இந்த ஆகாய விரிவு உண்டான பகுதி வானம் என்றால் அதில் சூரியன் சந்திரன் இருக்கும் என்றால் அதற்கு வெளியே மேலே வானத்தில் தண்ணீர் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயம் அந்த தண்ணீர் அங்கு இருக்கிறது. இது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் வேதாகமும் நமக்கு இது சொல்லுகிறது. சரி, இப்படி இந்த வானங்கள், இந்த ஒவ்வொரு கோள்கள், ஒரு விண்மீன் துகள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் செயல்படுவது எப்படி செயல்படுகிறது? எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே. கர்த்தரே சிருஷ்டித்தார் அண்ட சராசரத்தையும். அண்ட சராசரம் என்று சொல்லும் போது எல்லாவற்றையும், பூமியிலும் வெளியிலும், பூமியை விட்டு வெளியே அது என்னன்னு இருக்கிறது, எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று தெரியாது, எல்லாவற்றையும் படைத்தவர் கர்த்தரே. அப்படி இருக்க அவர் எப்படி அதை படைத்து மட்டுமல்ல, அதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று. சூரியன் தன் சுழற்சியை சரியாக செய்கிறது, பூமி தன் சுழற்சியை சரியாக சுழலுகிறது, நிலாவும் தன் சுழற்சியை சரியாக சுழலுகிறது. அதனால்தான் நமக்கு இரவு பகல் கிடைக்கிறது. ஆனால் சூரியன் சுழலுகிறது என்பது சூரிய குடும்பம் சுழண்டு கொண்டுதான் இருக்கிறது. அதாவது எப்படி கோள்கள் சூரியனை சுற்றுகிறதோ அதே போல சூரிய குடும்பமும் சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறது. சர்வ சிருஷ்டிப்பை குறித்தும் கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு காரியத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். வானம் என்ற பகுதியை நாம் ஆகாய விரிவு, ஸ்பேஸ் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, பரலோகத்தையும் வானம் என்றே வேதவசனம் குறிப்பிடுகிறது. பரலோகம் கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருக்கிறது. பரலோகத்திலும் கர்த்தருடைய வசனம் உண்டு. இதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் இறுதி வசனத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உடன்படிக்கை பெட்டி அங்கு காணப்பட்டது என்று. பரலோகத்தில் தேவாலயம் இருக்கிறது. அந்த தேவாலயத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, இங்கு இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை போல பூமியில் ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இன்றும் பூமியில் இருக்கிறது. அதை 40 வருடங்களுக்கு முன்பாக ராபின் ஒயிட் என்பவர் கண்டுபிடித்திருக்கிறார். அது இருக்கும் இடம் தெரியும். 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைப்பார்கள் ஆசாரியர்கள். இது முறைமையின்படி செய்யப்படும். அதற்காக பூமி காத்திருக்கிறது. பரலோகத்தில் உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் இறுதி வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய வேத வசனங்கள் இங்கு இருக்கிறது, இங்கு நடைபெறுகிறது, இங்கு நிறைவேற்றப்படுகிறது. அதே போல பரலோகத்திலும் அவைகள் இருக்கிறது, செயல்படுகிறது. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மிக தெளிவான சாட்சியாக இது இருக்கிறது. கர்த்தருடைய 10 கட்டளைகள் அடங்கிய உடன்படிக்கை பெட்டிய பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை செய்வது என்றால் என்ன? இன்றும் தேச தலைவர்கள், ஒவ்வொரு நாட்டின் தேச தலைவர்களும் இன்னொரு நாட்டோடு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள், அக்ரிமெண்ட் என்று சொல்லுகிறோம். அந்த உடன்படிக்கை எப்படி செய்து கொள்வார்கள் என்றால், நீ இதை செய்தால் நான் இதை செய்கிறேன் என்பதே உடன்படிக்கை. நீங்கள் எங்களுக்கு இந்த வசதிகளை செய்து கொடுத்தால் நாங்கள் இந்த காரியங்களை உங்களுக்கு செய்கிறோம் என்று ஒப்புக்கொண்டு இரு தரப்பினரும், இரு நாட்டின் தலைவர்களும் கையெழுத்திடுவார்கள். அப்படி கையெழுத்திட்டு 2 உடன்படிக்கைகள் செய்யப்படும். 2 நகல்கள் இருக்கும் அதில். அதாவது ஒரு பேப்பரில் எழுதப்பட்டது போலவே இன்னொரு பேப்பரிலும் எழுதப்பட்டு இன்னொரு ஃபைலும் தயாரிக்கப்படும். 2லும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஒரே மாதிரியான 2 அக்ரிமெண்ட்களும் உடன்படிக்கைகளும், அந்த உடன்படிக்கை அடங்கிய ஃபைல் அது ஒரே போல இருக்கும். அதில் இருவர் கையெழுத்திட்டு ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்வார்கள். இவர்கள் அவர்களுக்கு கொடுப்பார்கள், அவர்கள் இவருக்கு கொடுப்பார்கள். அதாவது ஒரே மாதிரியான உடன்படிக்கை 2 தரப்பினரிடையும் இருக்கும். இந்த தேச தலைவரிடத்திலும் இருக்கும், அந்த தேசத்து தலைவரிடத்திலும் இருக்கும். இப்படியாக உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். இதே போலதான் சீனாய் மலையில் வனாந்திர பயணத்தில் இஸ்ரவேலரோடு கர்த்தர் 10 கட்டளைகள் அடங்கிய உடன்படிக்கையை கற்பலகைகளில் எழுதி கொடுத்தார். அதே போல பரலோகத்திலும் அப்படி வைத்திருக்கிறார். இவர்களோடு நான் செய்த உடன்படிக்கையின் நகலாக அங்கு இருக்கிறது, அங்கும் இருக்கிறது, நம்மிடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் படிதான் மனிதர்கள் நியாயத்தீர்க்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்தில் காணப்பட்டது என்று சொல்லும் பொழுது, ஒரு பொருள் தெரிகிறது என்றால், அதை எடுக்கிறார்கள், அது வெளியில் வருகிறது என்றால், அதை பயன்படுத்த போகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு பயன் இருக்கிறது.
அதை செயல்படுத்த போவதற்காக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில பேர் சொல்லலாம் 10 கட்டளைகளை நாம் கடைபிடிக்க தேவையில்லை என்று. ஆத்துமாவை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டாம். தயவு செய்து இந்த முட்டாள்தனமான எண்ணத்தை வைக்க வேண்டாம். 10 கட்டளைகளையும் கடைபிடிக்காமல் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அப்படி கடைபிடிப்பது மனிதர்களால் முடிந்த காரியம்தான், முடியாது என்று நினைக்க வேண்டாம். அதை இன்றும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கர்த்தருடைய 10 கட்டளைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஒவ்வொரு தேசத்திலும் கணக்கிட்டால் கோடி மனதில் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டால் போதும், பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து இறங்கி நம்மை பலப்படுத்தி அதற்கேற்ற மனதிற்கு ஏற்ற பலனை அவர் கொடுத்து விடுவார். சுலபமாக நம்மால் கடைபிடிக்க முடியும். 10 கட்டளைகளை முடியாது, கடைபிடிக்க முடியாது என்று சொல்வது சாத்தான் நமக்கு சொல்லுகிற உலக மகா பொய்யாய் இருக்கிறது. அதை நம்ப வேண்டாம். 10 கட்டளைகள் நிச்சயம் நம்மால் கடைபிடிக்க கூடியதே, அதை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமே. வேத வசனங்கள் முழுவதும் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசித்த மலை பிரசங்கங்கள் அனைத்தும் 10 கட்டளைகளுக்குள் அடங்கியதே. அதை மீறி கர்த்தர் எதையும் சொல்லவில்லை. உதாரணத்திற்கு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்று 10 கட்டளைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொன்னார்? ஒரு பெண்ணை கண்ணால் ஒரு ஆண் பார்த்தாலே, இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்றார். 10 கட்டளைகளை இன்னும் அதிகமாக கடினப்படுத்தி தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே தவிர, அதை விட்டு நீ எப்படி வேணாலும் இரு மகனே, நான் என் ரத்தத்தால் உன்னை கழுவி என்னை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்ட அக்கிரமக்காரனும் துன்மார்க்கனும் பரலோகத்திற்கு போனால் பரலோகம் நிம்மதியாக இருக்க முடியுமா? இந்த பூமியே படும் பாடு கொஞ்சம் அல்ல. பூமி கர்ப்ப வேதனைப்படுகிறது என்று வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கவில்லையா? பூமி கர்ப்ப வேதனைப்பட்டு அலறுகிறதாம். துன்மார்க்கனும் அக்கிரமக்காரனும் இந்த பூமியையே அலற வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்க பரலோகத்திற்கு அப்படிப்பட்டவர்கள் எல்லாம், எல்லா பாவத்தையும் செய்கிறவர்களை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வது என்றால் வேத புத்தகம் எதற்கு? வேத வசனங்கள் எதற்கு? தேவையில்லையே. எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதற்கு வேத வசனம் தேவையே இல்லை. கர்த்தர் ஏன் கொடுக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வந்து சிலுவையில் மரிக்க வேண்டும்? தேவையே இல்லை. நம் இஷ்டப்படி நாம் வாழ்ந்து பாவிகளாய் இருந்தாலும் அவர்களை பரலோகத்தில் நான் சேர்த்துக் கொள்வேன். அதாவது மன திரும்பாத, நாம் பாவிகளாய் இருந்திருக்கிறோம், மன திரும்பி பரிசுத்தம் அடைந்து விட வேண்டும். பரிசுத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம் மனமும் திருந்த வேண்டும். மனம் திரும்பாமல் நான் கடைசி வரைக்கும், என் ஜீவன் இருக்கும் வரைக்கும் நான் பாவம் செய்து கொண்டே இருப்பேன், கடைசியில் நான் பரலோகம் சென்று விடுவேன் என்று நினைப்பது கொஞ்சம் கூட அறிவுள்ள செயலாய் இல்லை. அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எப்படி பாவம் செய்வான்? அப்படி கர்த்தருக்கே பயப்படாமல் பாவம் செய்து கொண்டிருப்பவனை பரலோகத்தில் கொண்டு போய் வைத்தால் அங்கு போய் பாவம் செய்ய மாட்டானா? அங்கிருக்கிற தேவதூதர்களுக்கு தவறான காரியங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டானா? அங்கிருக்கிற பரலோக வாசிகளையும் பரலோகத்தையும் கெடுத்து போட மாட்டானா மனிதன்? அதனால் இது கொஞ்சமும் பொருந்தக்கூடிய வாதம் அல்ல, பொருந்தக்கூடிய செய்தி அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்வோம். 10 கட்டளைகள் வேதாகமத்தின் சுருக்கமாய் இருக்கிறது, சம்மரியாய் இருக்கிறது. வேதாகமம் என்பது நம் வாழ்வின் கட்டளைகள், வாழ்க்கைக்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவின் சுருக்கம் தான் 10 கட்டளைகள். நியாய பிரமாணத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்தார். மற்றபடி 10 கட்டளைகளும் மற்ற வசனங்களையும் நாம் கடைபிடித்துதான் ஆக வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். மனதார நாம் அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளும் போது அதற்குரிய பலன் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும். மனித முயற்சியினால், நம்முடைய சுய பலத்தினால், நம் மன வலிமையினால் எல்லாம் கடைபிடிக்க முடியாது என்பது உண்மைதான். வேத வசனத்தின்படி வாழ்வதும் கடைபிடிக்க முடியும் என்று நம்மால் முடியும், என்னால் முடியும் என்று சொன்னால் அது நிச்சயம் முடியாது. எந்த மனிதனாலும் முடியாத காரியம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எப்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து, நான் உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க விரும்புகிறேன் என்று நம்மை அர்ப்பணித்து வாழ தொடங்கும் போது தேவ பலன் நமக்கு கொடுக்கப்படும்.
பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து இறங்குவார். பரிசுத்த பாதையில் நம்மை நடத்துவார். நாம் பரிசுத்தவான்களாவோம். பரிசுத்தவான்கள் வாழ்ந்து முடித்தாகவில்லை, இன்றும் வாழ வேண்டும். நாம் எல்லாம் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும். அதுவே தெய்வ சித்தமாய் இருக்கிறது. வானத்தில் உள்ள கர்த்தருடைய கர்த்தரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள் எல்லாம் விண்மீன் கற்களில் இருந்து சூரியன், சந்திரன், மற்ற துகள்கள் எல்லாமே கர்த்தருடைய கட்டளையின்படியே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி சுழல வேண்டும், எப்படி உருவாக வேண்டும், எப்படி அழிய வேண்டும், பிளாக் ஹோல், ஒயிட் ஹோல், இப்படி எல்லாமே கர்த்தருடைய சிருஷ்டிப்பின்படியேதான், எல்லாம் அவர் இட்ட கட்டளையின்படியேதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வானமண்டல சிருஷ்டிப்புகள் கர்த்தருடைய வார்த்தையின்படியேதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் அதன் ஸ்தானத்தில் நிற்கிறது. கர்த்தருடைய சொல்லின்படி கேட்டு, அவருடைய வசனத்தை கேட்டு, அது என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் போக வேண்டும், எந்த இடத்தில் விழ வேண்டும், விண்கற்கள் விழுவது போன்ற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய திட்டத்தின்படி, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நடக்கிறது. இதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது. வேத வசனம் வானத்தில் நிலைத்திருக்கிறது என்று. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை தலைமுறை தலைமுறையாக வானங்களில் நிலைத்திருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் அண்ட சராசரத்தையும் படைப்பதற்கு முன்பே அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் ஒரு பகுதிதான் மனிதன். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த திட்டத்தின் மிக முக்கியமான பகுதியில் மனிதன் இருக்கிறான் என்பதும் உண்மையாக கர்த்தரோடு இணைந்த வாழ்க்கை வாழும் போது புரிகிறது. கர்த்தர் இவ்வளவு முக்கியத்துவத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார். சகலத்தையும் படைத்திருக்கிறார். மிக சிறிய ஒரு 5 அடி 6 அடி உயரம் உள்ள ஒரு மனிதனை கர்த்தர் மிகவும் முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்பது உண்மை. நம்முடைய சிருஷ்டிப்பு, மனித சிருஷ்டிப்பு என்பது மிக மிக விசேஷமானது. ஏனென்றால் அவர் படைக்கும் போது அவருடைய சாயலையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் எல்லா சிருஷ்டிப்புகளை விட விசேஷித்தவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். இன்னொரு காரியம், அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி பல பாடுகள் பட்டு, அதாவது வந்து போவது மட்டுமல்ல, வந்து போவதே பெரிய காரியம். அவர் பரிசுத்தர். இந்த பூமி சபிக்கப்பட்ட இந்த பூமிக்கு அவர் வருவது என்பது மிகப்பெரிய காரியம். ஆனால் அவர் வந்து இந்த மனிதர்களில் சிறியவரை போல வாழ்ந்து, அவர் மிகவும் துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு, பல பாடுகள் பட்டு, மனிதனால் அனுபவிக்க முடியாத அளவுக்கு கொடுமைகளை அவர் அனுபவித்து, சிலுவையில் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்து, இப்படி உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றிருக்கிறார். அப்படி என்றால் அந்த வருகைக்கு, முதல் வருகைக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவமான ஒரு காரியம் அவருடைய வருகையில் செயல்பட்டது என்றால், மனிதன் எவ்வளவு முக்கியமானவன் என்று கர்த்தர் நினைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்படி கர்த்தர் வானங்களிலும் பூமியிலும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து, இதில் பிரதானமான சிருஷ்டிப்பாக, தலைமைத்துவமான ஒரு சிருஷ்டிப்பாக மனிதனை வைத்திருக்கிறார். கடைசியில் மனிதனை படுத்து தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஆதி காலத்தில் ஆதாமும் ஏவாளும் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிற இடத்திற்கெல்லாம் போய் வந்திருக்கிறார்கள். வானத்தில் ஸ்பேஸில் எல்லாம் பயணித்திருக்கிறார்கள். அவர்கள் சாபிக்கப்படுவதற்கு முன்பு பரலோகம் செல்வது, பூமிக்கு வருவது, இதெல்லாம் அவர்களுக்கு சுலபமாக இருந்திருக்கிறது. அது நடைமுறை செயலாக தான் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த கண்ணோட்டத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஆதியாகமம் 1 முதல் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். இப்படி கர்த்தர் வானங்களில் தமது வசனத்தை நிலைத்திருக்க பண்ணியிருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக அவர் ஒரு திட்டம் வைத்து சகலத்தையும் படைத்து, சிருஷ்டிப்புகள், வானம் பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்து, பூமியில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்து, மனிதனையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய திட்டம் பெரியதா இருக்கிறது. அவர் திட்டத்தில் ஒரு அங்கம்தான் மனித வாழ்க்கை. அவர் ஏதோ திட்டம் வைத்திருக்கிறார். புதிய காரியங்களை அவர் செய்கிறார். அந்த செயல்பாட்டில் ஒரு தன்மை, ஒரு பங்கு நாம். ஏனென்றால் வெளிப்படுத்தல் கடைசி பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 21, 22 அதிகாரங்களில் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும் என்று. கர்த்தர் புதிய வானத்தை கொடுக்க போகிறார். புதிய பூமி எல்லாவற்றையும் அழித்து போட்டு, பூமி வஸ்திரத்தை போல பழசாய் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சுருட்டி போட்டுவிட்டு புது வானம் புது பூமி படைப்பார். அதில் நம்மை ஆளும்படி வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கான ஆதாரங்கள் பல இடங்களில் இருக்கிறது. தெபோரல் அம்மாவின்
தரிசனத்தில் அவர் பாடிய பாடலில் கூட இதை பற்றின வானமண்டல நட்சத்திரங்களின் பாடும் பாடல்கள் என்றெல்லாம் கொடுத்திருக்கிறார். இப்படி பல இடங்களில் இருக்கிறது. யோபையா இதை குறித்து பேசியிருக்கிறார். புது வானம் புது பூமியை குறித்து, 2ஆம் வருகை, புதிய சிருஷ்டிப்புகளை குறித்து பல இடங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய அருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்வு என்பது சாதாரணமானதல்ல. கர்த்தர் மிக பெரியதாய் மிக முக்கியமாக படைத்திருக்கிறார். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 91, 92 வசனங்கள். வானத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டிப்புகள், விண்மீன் கற்கள், நட்சத்திரங்கள், சூரியன், நிலா, மற்ற எல்லாமே நாம் பலவிதமான பொருட்கள் இருப்பதை விஞ்ஞானத்தின் மூலம் நாம் அறிந்திருக்கிறோம். பல போட்டோக்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி அவைகள் எல்லாமே கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவை என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் நாள் சிருஷ்டிப்பில் வானமண்டலம் உருவாக்கப்பட்டது என்று. இப்படி இருக்க ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டவை. அப்படி கர்த்தருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட இவைகள் கர்த்தருடைய வார்த்தைகளினாலேயே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைகள் ஒவ்வொன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனங்கள், பிரமாணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். பிரமாணங்கள்னா சட்ட திட்டங்கள். அந்த சட்ட திட்டங்கள் அவைகளை ஆளுகை செய்கிறது. அப்படி என்றால் உயிரற்ற அந்த பொருள்கள் எல்லாம், வானமண்டலத்தில் இருக்கிற சந்திரன், நிலா, சூரியன் மற்றும் நட்சத்திரங்கள், விண்மீன் கற்கள், கோள்கள், செயற்கைக்கோள் அல்ல, இயற்கையாய் இருக்கக்கூடிய துணைக்கோள்கள் போன்ற பல காரியங்கள் இருக்கிறது. இந்த பொருட்கள் எல்லாமே கர்த்தருடைய சட்ட திட்டத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது எப்படி என்பதை வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிக்கும் போது இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதில் தேவ தூதர்கள் சூரியனின் மேல் ஒரு தேவதூதன் நின்றார் என்றும், சந்திரனின் மேல் ஒரு தேவதூதன் நின்றார் என்றும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வான மண்டலத்தில் சூரியனின் மேல். அப்படி என்றால் ஒவ்வொரு கிரகத்திற்கும், சூரியனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பொருள்களுக்கும் தேவ தூதர்கள் நின்று கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு மெஷினை நாம் ஆபரேட் பண்ணுவது போல, நாம் ஒரு தையல் மெஷினில் உட்கார்ந்து தைக்கிறோம், துணி தைக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் அதை நாம் உட்கார்ந்து செயல்படுத்துகிறோம். அது போல தேவ தூதர்கள் தங்கள் காரியங்களை வழி நடத்துகிறார்கள். தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படியே ஒவ்வொரு வான மண்டலத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன் போன்ற எல்லா பொருட்களையும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையின்படி அதை செயல்படுத்தி வழிநடத்தி வருகிறார்கள் அன்று முதல். இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கட்டளையின்படியே நடக்கிறது. இதைதான் வானத்தில் கர்த்தருடைய பிரமாணங்கள் நிறைவேறுகிறது. சமஸ்தமும் கர்த்தரை சேவிக்கும். சமஸ்தமும் என்று சொல்லும் பொழுது வானத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும், பூமியில் இருக்கிற எல்லா பொருட்களும், இந்த ஸ்பேஸில் இருக்கிற எல்லாம் ஒட்டு மொத்தமாக எல்லாமே கர்த்தரை சேவிக்கிறது. கர்த்தருக்காக பணிந்து வேலை செய்கிறது. சகலமும் கர்த்தருக்காக உண்டாக்கப்பட்டது. எல்லாம் கர்த்தருக்கு சேவிக்கிறது என்றால் பணிவிடை செய்கிறது. கர்த்தருடைய ஒரு முதலாளி இருந்தால், அந்த வீட்டு வேலைக்காரர்கள் இருந்தால், அந்த முதலாளிக்கு சமைத்து கொடுப்பவர் ஒருவர் இருப்பார். சமைத்து கொடுக்கிறவர்கள், பரிமாறுகிறவர்கள், உடை உடுத்து விற்கிறவர்கள், அவர்களுக்கு உடல் சரியில்லை என்றால் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கிறவர்கள் என்று பலவிதமான வேலையாட்கள் இருந்து அவர்களை பார்த்துக் கொள்வார்கள். மிகப்பெரிய பணக்காரர்களா இருப்பவர்கள், மிகப்பெரிய பதவி வகிப்பவர்களுக்கு இப்படி ஆட்கள் இருப்பார்கள். அது போல சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிற நம்முடைய சர்வலோகாதிபதியான நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு சகலமும், அண்ட சராசரமும் அவைகள் உள்ளவைகள் எல்லாம் கர்த்தரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை சேவிக்க போகிறது. இப்பொழுதும் சேவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி அண்ட சராசரமும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே சிருஷ்டிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது, இந்த மனிதன் மட்டும் ஒரு 6 அடி உயரம் உள்ள ஒரு சிறிய உருவமான ஒரு மனிதன்,
அண்ட சராசரத்தையும் பார்க்கும்போது மனிதன் மிகச்சிறிய ஒரு புள்ளி போல. அந்த புள்ளி கூட தெரியாது. வானத்திலிருந்து பார்த்தால் ஒரு மனிதன் என்றால். ஏன் பிளைட் போகும் தூரத்தில் இருந்து பார்த்தால் கூட ஒரு மனிதன் தரையில் நின்றால் தெரியாது. அந்த அளவுக்கு மிக சிறிய ஒரு சிருஷ்டிப்பான மனிதன் கர்த்தருடைய வசனத்திற்கு கட்டுப்படாமல், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல், அதையெல்லாம் யாரால் கேட்க முடியும் என்று எதிர்த்து பேசிக்கொண்டு எவ்வளவு மதி இழந்து ஒரு மனிதன் திரிகிறான். மனித இனம் மட்டும்தான் கர்த்தரை விரோதித்துக் கொண்டு, எதிர்த்து கொண்டு, சாத்தானோடு கூட்டு சேர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு நல்ல குடும்பம் இருக்கிறது, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன் ஒரு பொல்லாத நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு தன் பெற்றோர்களையும் தன் குடும்பத்தாரையும் எதிர்த்து தவறு செய்து கொண்டிருந்தால் அந்த குடும்பத்தின் தகப்பன் தலைவர் எப்படி வேதனைப்படுவார்? நாம் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் நீதியாய் நேர்மையாய் வாழ்கிறோம், என் மகன் மட்டும் இப்படி துன்மார்க்கமாய் தெரிகிறானே, துன்மார்க்கரோடு சேர்ந்து தெரிகிறானே என்று எவ்வளவு வேதனைப்படுவார்? அது போலதான் இன்று மனித இனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சர்வலோகாதிபதி அவருடைய கட்டளைகளின்படி சர்வமும் இயங்கும் பொழுது மனிதன் மட்டும் எதிர்த்து கொண்டு சாத்தானோடு சேர்ந்து கொண்டு பொல்லாத வேலை செய்து கொண்டு திரிகிறோம். விட்டு விடுவோம். சர்வமும் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது மனிதன் மட்டும் கீழ்ப்படிய முடியாதா? கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். நம்மால் எது முடியும் என்று அவருக்கு தெரியும். நம்மை படைத்தவர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்கள், வார்த்தைகள் நாம் கடைபிடிப்பதற்கு. சரி, கடைபிடிக்க முடியாதென்றால் அதை ஏன் கர்த்தர் கொடுக்க போகிறார்? ஒரு துளி அளவாவது நமக்கு அறிவு இருந்தால் யோசித்து பார்ப்போம். பயனற்ற செயலை செய்கிறவர்களை என்னவென்று சொல்வோம்? வீணர் என்று சொல்வோம். எதற்கும் உதவி இல்லாமல் எதையாவது செய்து கொண்டிருப்பதினால் எரிச்சல் தான் உண்டாகும் அப்படிப்பட்டவர்களை பார்த்தார். கர்த்தர் அப்படிப்பட்டவரா? பயனற்ற செயல்களை செய்கிறவரா? இந்த வேதவசனம் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறது. கடைபிடிக்க முடியாது என்றால், வசனத்தின்படி வாழ முடியாது என்றால் அவர் பயனற்ற வேலையை செய்கிறவரா? அல்லது மனிதனுடைய வலிமை என்ன? மன வலிமை, சரீர வலிமை, இதெல்லாம் என்ன என்று அவருக்கு தெரியாதா? அவர் அடுத்தவரா? மனிதனை படைத்தவரே அவர்தான். சர்வ லோகத்துக்கும் அதிபதி மட்டுமல்ல, மனிதனை தம் திருக்கரங்களால் சிருஷ்டித்தவர். அவருக்கு நம்முடைய பலம் தெரியும், பலவீனம் தெரியும், நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். அப்படியானால் வசனத்தை கொடுத்து இதற்கு கீழ்ப்படிந்து நட என்று சொல்லுகிறாரே, அவர் அறியாதவராரா? தேவையில்லாத காரியங்களை அவர் செய்வாரா? நாம் கடைபிடிக்க வசனத்தின்படி வாழ முடியாது என்று சொன்னால் கர்த்தரை நாம் அவமானப்படுத்துகிற வார்த்தை அது. கர்த்தர் பயன் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். 10 கட்டளைகளையும் வேத வசனங்களையும் நமக்கு கொடுக்க மாட்டார். நிச்சயம் அதை கடைபிடிப்பதற்கே கொடுத்திருப்பார். அதை புரிந்து கொள்வோம். அடுத்தது, அந்த வசனத்தை கடைபிடிக்க நம்மால் முடியும் என்று அவருக்கு தெரியும். முடியாத காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்ல மாட்டார். நம் பலன் அறிந்து செயல்படுகிற நல்ல தேவன் அவர். அவர் கெட்டவர் அல்ல. ஒரு தகப்பன் தன் 3 வயது குழந்தையை அழைத்து ஒரு 50 கிலோ மூட்டையை தூக்கி வர சொல்லுவாரா? ஒரு நல்ல தகப்பன். எவ்வளவு கொடுமைக்கார தகப்பனா இருந்தாலும் கூட தன் சொந்த பிள்ளையை, ஒரு 3 வயது பிள்ளையை ஒரு 50 கிலோ மூட்டையை தூக்கி உன் முதுகில் நான் வைக்கிறேன், சுமந்து வா என்று சொல்லுவாரா? அந்த குழந்தையால் அது முடியாது என்று தெரியாதா? அதற்கு பதிலாக அந்த குழந்தை ஓடி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறு பேனாவை எடுத்து வா என்று சொல்வார். மகனே, அந்த பேனாவை எடுத்து வாப்பா என்று சொல்வார். ஆசையாய் சொல்வார். ஏன்? அதால் அது முடியும், செய்ய முடியும். ஒரு பென்சில் எடுத்து வா என்று சொல்வார். கொஞ்சம் தண்ணீர் குடிக்க கொண்டு வா என்று சொல்வார். சிறு சிறு காரியங்களை சொல்லுவோம் நம் பிள்ளைகளிடம். அவைகள் எடுத்து வந்து கொடுக்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுவோம். சின்ன காரியம்தான், அதில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது. ஆஹா, என் மகன் எனக்கு இது கொண்டு வந்து கொடுத்தான், நான் சொன்னதை செய்தான் என்று. அப்படிதான் கர்த்தர் நம்மால் சுமக்க முடியாத பாரத்தை கொடுக்க அவர் கெட்டவர் அல்ல. மனிதனை விட கெட்டவர் அவர்.
கெட்டவர்களாக, துன்மார்க்கன், அக்கிரமக்காரன், பிறரை ஏமாற்றி வாழ்கிற மனிதன் கூட தன் பிள்ளைக்கு இப்படித்தான் செய்வான். மிகப்பெரிய பாரத்தை சுமத்த மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது துன்மார்க்கன் கூட செய்யாத செயலை கர்த்தர் செய்வாரா? அவர் நல்லவர் நல்லவர் என்று போற்றி புகழ்கிறோமே, பாடுகிறோமே, அதை உணர்ந்திருக்கிறோமா? கர்த்தர் நல்லவர் நல்லவர், அவர் பெரியவர், பரிசுத்தர் என்று துதித்து பாடுகிறோமே, அவர் நல்லவர் என்பதை நம் இருதயத்தில் உணர்ந்திருக்கிறோமா? அவர் நல்லவர். அவர் நம்மை செய்ய சொல்லுகிற காரியங்கள் நன்மையானவை. அது நமக்கு நன்மையானவை. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் கர்த்தர் இந்த காரியங்களை சொல்லுகிறார். அந்த வசனத்தை நம்மை கடைபிடிக்க சொல்லுகிறார். நாம் அதை கடைபிடிப்போம் என்று தாழ்மையோடு கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படி செய்ய நாம் மறுப்பது ஏன்? மனித இனம் ரொம்ப மிக மிக பொல்லாததாய் போய்கொண்டிருக்கிறது. நாம் உணர்விழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்ச்சியற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேத வசனங்கள் நம்மை உணர்வுள்ளவர்களாக்கும். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் மிக மிக நல்லவர். இந்த உலகத்தில் அவர் 10 கட்டளைகளையும் வேத வசனங்களையும் எதற்காக கொடுத்திருக்கிறார்? இந்த பூமி சபிக்கப்பட்டு போயிற்று. ஆதியிலே பாவம் வந்துவிட்டது. இந்த பாவத்திலிருந்து நாம் தப்பித்து, பொல்லாத சாத்தானின் கிரியைகளில் இருந்து தப்பித்து, பரிசுத்தம் அடைந்து நாம் பரலோகம் வந்து சேர வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கமா இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் இந்த வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். நம் பாவங்களற நாம் கழுவப்பட வேண்டும், பரிசுத்த ரத்தம் வேண்டும் என்றுதான் தமது ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தம் அடைந்து விடுகிறோம் விசுவாசிக்கும் போதே. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகி விடுகிறோம். பரலோகத்திற்கு நாம் தகுதிப்படுகிறோம். ஆனால் அதை செயல்படுத்த வேண்டும். அந்த பரிசுத்தம் செயல்படுத்தப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பரிசுத்தம் அடைந்து விட்டு அடுத்த நாளே போய் பேசினால், திருடினால், ஏமாற்றினால், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு எல்லா பாவத்தையும் செய்து கொண்டிருந்தால், அந்த கர்த்தர் மன்னித்த மன்னிப்பிற்கு அடையாளம் எங்கே? அடையாளம் தேவையல்லவா? மாற்றம் தேவையல்லவா? அதற்காக தான் வேத வசனங்கள் எது சரி எது தவறு என்று மாம்ச சரீரத்திற்கு, நம் மாம்ச சிந்தைக்கு சொல்லுவதற்கும், நம் ஆத்துமா பரிசுத்தப்படுவதற்கும், நாம் மனம் திரும்புவதற்கும் கர்த்தர் இந்த ஆயுதமாக வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகள் என்னுடைய வார்த்தைகள், இதோடு நான் உனக்கு உடன்படிக்கை செய்கிறேன். இந்த வசனத்தின்படி, இந்த வேத வாக்கியங்களின்படி நீ இவைகளையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தால் நான் உனக்கு 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. இவைகளை நீ கடைபிடித்து நடந்தால் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆதாம் முதல் இன்று வரைக்கும் 1000 தலைமுறை எல்லாம் வரவே இல்லை. 500 கூட வரவில்லை. அப்படி என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டியது இன்னும் அவசியம் அல்லவா? யோசித்து பார்ப்போம். வேத வசனத்தை அற்பமாய் நினைக்க வேண்டாம். கர்த்தர் பெரியவர், மிக மிக பெரியவர். அவர் நல்லவர். அவர் நன்மையையே நமக்கு செய்கிறவர். நன்மையான பாதைகளில் நம்மை நடத்துகிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு நடக்க வேண்டும். வானமண்டலத்தில் உள்ளவைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறது. பூமியில் உள்ளவைகளும் மனிதனும் கடைபிடிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். உயிரற்றவைகள் எல்லாம் கடைபிடிக்கிறது. உயிருள்ள மனிதன் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது மிகப்பெரிய இருளில் மாட்டிக்கொள்கிறோம். ஒரு பெரிய காடு, மிகவும் நிலா வெளிச்சமும் இல்லாத காடு, இரவு நேரம் நாம் அங்கு மாட்டிக்கொள்கிறோம் என்றால், கொஞ்சம் வெளிச்சம் திடீரென்று வந்தால் எப்படி இருக்கும்? மிகவும் சந்தோஷப்படுவோம் அல்லவா? அது போல கர்த்தருடைய வேத வசனங்கள் இருக்கிறது.
நம் வாழ்க்கைக்கு ஒளியாய் இருக்கிறது. அது சந்தோஷத்தை கொடுக்கும். நாம் நம் வாழ்க்கையில் எதை செய்வது, எப்படி செய்வது, இது சரியா தவறா என்று நாம் குழம்பக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் அந்த சிக்கல்களிலிருந்து சிக்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக வேத வசனம் இருக்கிறது. நம் வாழ்க்கையின் குழப்பங்கள், பொதுவாக கணவன் மனைவி என்று வைத்துக் கொண்டால் இருவர்களுக்கு இடையில் பிரச்சனை வருகிறது, போராட்டம் வருகிறது. அப்பொழுது தோன்றலாம், நாம் டைவர்ஸ் செய்து விடலாமா என்று. அப்பொழுது நாம் என்ன செய்யலாம்? வேதத்தை எடுத்து, கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும், என் பிரச்சனைகள் நீங்க, இது சரியான முடிவா, டைவர்ஸ் செய்வது சரியா தவறா, இதை குறித்து உம்முடைய சித்தம் என்ன? நாம் யோசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை எடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் தருவார். இப்படிப்பட்ட குழப்பமான காரியங்கள் பல உண்டு. புறஜாதியாரை திருமணம் செய்யலாமா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது வேதத்தில். பல வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களாக இருக்கட்டும், சாதாரணமாக நாம் உண்ணும் உணவு கூட, அதை கூட கர்த்தர் நம்ம எப்படி நாம் இருக்க வேண்டும், உணவு உண்ணும் முறை என்ன என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதாவது மாமிச உணவு உண்கிறவர்கள் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதை புசிக்கலாம் எதை புசிக்க கூடாது என்று. எந்தெந்த உணவுகளை, எந்தெந்த மிருகங்கள் பறவைகளை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சிறிய காரியம் பெரிய காரியம் என்று எதுவானாலும் வேத வசனம் நமக்கு கற்பிக்கிறது. நாம் எப்படி இருக்க வேண்டும், சுகாதாரமாய் வாழ்வது எப்படி, எப்படி உணவு உண்ண வேண்டும், எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எல்லா நடைமுறைகளும் சட்ட திட்டங்களும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படித்து கீழ்ப்படிந்து நடப்பது மிகவும் சுலபம். அதை விட்டுவிட்டு நம் மனம் போனபடி மற்ற மனிதர்களை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து வாழ்வது தவறான சூழ்நிலைகளுக்கு கொண்டு போய்விடும். அவரவருக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவை வைத்துதான் அவர்கள் வாழ்வார்கள். மனித அறிவு தானே. உண்மையான முழு ஞானம் உள்ள சர்வத்தையும் படைத்த தேவன் சொல்வதுதான் மிகச் சரியாக இருக்கும், மற்ற மனிதர்களை பார்த்து வாழ்வதை விட. அதனால் கர்த்தரே நம்மை படைத்தார், வாழும் முறைகளையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுவே வேத வசனம். அதை கடைபிடித்து வாழ்வது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியம். வேத வசனத்தை கைக்கொள்வது கடினம் என்று நினைப்பது அறிவில்லாத செயல். அது மிகவும் சுலபமானது. அதாவது ஒரு வெளியூருக்கு செல்கிறோம் அல்லது ஒரு வெளிநாட்டுக்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். அங்கு நாம் மொழி தெரியாத வேறு தேசத்திற்கு நாம் செல்லுகிறோம். அங்கு போகும் பொழுது நன்கு அந்த மொழி தெரிந்தவர், நாம் போகும் இடத்திற்கான வழி தெரிந்தவர் நம்முடன் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி போக வேண்டும், இவ்வளவு நேரம் பயணம் செய்ய வேண்டும், இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து, எல்லா காரியங்களையும் நம் கூட இருந்து ஒருவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தால் நாம் சுலபமாக செய்து விடலாம் அல்லவா? அதை விட்டுவிட்டு நாம் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் புதியதாக ஒரு ஊருக்கு செல்லுகிறோம், ஒரு நாட்டிற்கு செல்கிறோம் என்றால் என்ன ஆகும்? எங்கு போவது, எங்கு நிற்பது, எங்கு இருந்து எங்கு போவது, வழி தெரியாது. தவித்திருப்போம், தத்தளித்திருப்போம். சில நேரம் தவறான பாதையில் செல்வதற்கும் வாய்ப்புண்டு, ஆபத்துகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. வழி தெரிந்து போகும்போது சுலபமாக, சரியாக, துல்லியமாக, நேரம் வீணடிக்காமல் நல்லபடியாக போய் சேருவோம். அதேதான் வாழ்க்கையும். கர்த்தருடைய வசனத்தை படித்து அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வது மகிழ்ச்சியான செயல், சுலபமான செயல். மிகச் சரியாக, நேரத்தை வீணாக்காமல், குழப்பம் இல்லாமல், மனதில் டென்ஷன் இல்லாமல், போராட்டம் இல்லாமல் சுலபமாக. இந்த கேள்விக்கு இதான் பதில், இந்த விஷயத்திற்கு இப்படித்தான் செய்ய வேண்டும், இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இது இப்படி இருக்கக்கூடாது, தெளிவாக நமக்கு தெரிந்து போகும். அப்பொழுது அதை சரியாக செயல்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையை சுலபமாக வாழ்ந்து விட்டு போகலாம். கவலை இருக்காது, குழப்பம் இருக்காது, போராட்டம் இருக்காது, மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும். எனக்கு தான் தெரியுமே இந்த காரியத்தை இப்படி செய்ய வேண்டும் என்று. இன்று பலரும் படுகிற பாடுகளில் ஒன்று டென்ஷன், மன உளைச்சல், மன அழுத்தம். இதெல்லாம் ஏன் வருகிறது? அறியாமையினால் வருகிறது. எந்த காரியத்தை எப்படி செய்வது தெரிவதில்லை, எந்த பிரச்சனைக்கு என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவதில்லை. அதனால் மன அழுத்தம் உண்டாகிறது. வேதத்தை வாசித்தால்
சகலமும் தெரிந்துவிடும். மன அழுத்தம் எங்கே இருந்து வரப்போகிறது? பல வியாதிகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழி வேதவசனத்தில் இருக்கிறது. வேதவசனத்தை தியானிக்கும் போது எல்லா இருளும் நம்மை விட்டு போகும். பொல்லாத ஆவிகளின் செயல்கள், வியாதிகள், மன உளைச்சல், வேதனை எல்லாம் போய்விடும். நிம்மதியாய் வாழலாம், சமாதானமாய் வாழலாம். கர்த்தாவே, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால், உம்முடைய வசனத்தை வாசிப்பது எனக்கு மன மகிழ்ச்சியான செயல். அப்படி இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். எனக்கு வந்த பாடுகள், துக்கங்கள் எல்லாம் என்னை கொன்று போட்டிருக்கும். என் வேதனையில் நான் துடித்து இறந்தே போயிருப்பேன். அப்படிப்பட்ட நிலை வந்திருக்கும். ஆனால் கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அதனால் நான் பிழைத்திருக்கிறேன், நிம்மதியாய் இருக்கிறேன், சமாதானமாய் இருக்கிறேன். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், அவர் வார்த்தைகள் இன்பமானவைகள். மறந்துவிட வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தைகள் இன்பமானவைகள், மிகவும் சந்தோஷம் தரக்கூடியவை, சுலபமானவை. நம் வாழ்க்கையின் ஒளியாக அவைகள் இருக்கிறது. நம் வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வசனங்கள் வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 119 93 முதல் 96 வசனங்கள் வரை. கர்த்தாவே, நாம் ஒருபோதும் கர்த்தருடைய கட்டளைகளை மறக்க கூடாது. கர்த்தர் தம்முடைய கட்டளைகளினால் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய கட்டளைகளை நாம் எப்பொழுதும் மறக்கவே கூடாது, நம் நினைவிலேயே வைத்திருக்க வேண்டும். அதற்காக தான் தினந்தோறும் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்வது. வருடத்தில் ஒரு முறை வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு வருடமும் வாசிக்கும் போதும் ஒரு புது புது பொருள் புரியும் நமக்கு. அதன் கருத்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாய் இருக்கும். ஒரு முறை ஒரு வேதம் முழுவதும் வாசிக்கும் போது, ஒரு வருடத்தில் ஒரு நாளில் 5 அதிகாரங்கள் படித்தால் ஒரு வருடத்தில் படித்து விடலாம். அப்படி ஒவ்வொரு வருடமும் வருட துவக்கத்தின் போது வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பித்து அதன் வருடத்தின் முடிவதற்குள் ஒரு முறை படிக்கலாம். இப்படி ஒவ்வொரு முறை படித்துக் கொண்டே இருந்தால் வேத வசனங்கள் நமக்கு மறக்காது. நம் ஆயுள் முழுவதும் நம் நினைவில் இருக்கும், மறக்காமல் இருக்கும். அப்பொழுது அதை நாம் கடைபிடித்து நடப்பது சுலபம். நாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் என்றால் அதற்குரிய வேத வசனம் நமக்கு தெரியும். உதாரணத்திற்கு, ஒரு வியாபாரம் செய்கிறவர்களாய் இருக்கலாம். வியாபாரம் நம்முடைய தொழிலாய் இருக்கலாம். நாம் கடைக்கு செல்கிறோம் என்றால் தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபித்து பின்பு செல்லும் பழக்கம் உடையவராய் இருந்தால், இன்று எடுத்து வேதத்தை வாசிக்கும் பொழுது கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்ற வசனம் வாசிக்கிறோம். அது நமக்கு புரிந்து விடுகிறது. அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? நாம் எடை போடும் போது நியாயமாய், நீதியாய், தவறாமல், எடை குறையாமல் நாம் கொடுக்க வேண்டும். அப்படி செய்வது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது நாம் சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதன் இந்த வசனத்தை கடைபிடித்து எப்பொழுதும் எடை போட்டால், ஒரு வியாபாரி தன் எடையை மிக சரியாக எடை பார்த்து கொடுக்கும் பழக்கம் இருந்தால், அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றுவார். அந்த பொருளின் தன்மை அதன் தரத்திலும் அதன் நிறையிலும் குறையாமல் நியாயமாய், நீதியாய், கர்த்தருக்கு பயந்து தன் வியாபாரத்தை செய்தால் அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். இப்படிதான் நம் வாழ்க்கையில் நாம் வேத வசனங்களை கடைபிடிப்பது. இப்படிதான் வாழ வேண்டும். ஒரு குடும்ப தலைவியாய் ஒரு பெண் இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கிறவராய் இருக்கலாம், வேலைக்கெல்லாம் செல்லவில்லை, வீட்டில் இருந்து குடும்பத்தை கவனிக்கிற ஒரு பெண்ணாய் இருந்தால் தன் குடும்பத்தார் பசியோடு இராதபடிக்கு சரியான நேரத்தில் நல்ல உணவுகளை சமைத்து கொடுக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் சமைப்பதும் சாப்பிடுவதும் மட்டுமே வாழ்க்கை என்று இருக்காமல் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் தன் குடும்பத்தாருக்கு கொடுக்க வேண்டும். அதாவது வேதம் வாசித்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். குடும்ப பெண்களுக்கு அது அவசியம் தேவை. அப்படி செய்து தினந்தோறும் நாம் வாசித்த வேதத்தின் கருத்துக்களை நம் குடும்பத்தாரிடம் சொல்ல வேண்டும். வயிற்றுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களையும் ஆவிக்குரிய உணவையும் நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நாம் பிரியமானவர்களாய் இருப்போம். இதை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது,
நியாய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபாகம புஸ்தகத்தில் இருக்கிறது. பெற்றோர்களானவர்கள் தங்கள் பிள்ளைகளை உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் எப்பொழுதும் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் கர்த்தருடைய வசனத்தை சொல்ல வேண்டும், அதன்படி நடத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்ப பெண் தினந்தோறும் ருசியாக சமைத்து கொடுப்பது மட்டுமே காரியம் என்றும், அல்லது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது, இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பெண்கள் ஒழுங்காக சமைத்து தன் குடும்பத்தாரை கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருக்கு பயந்து நம் வேலைகளை குடும்ப பெண்கள் தங்கள் வேலைகளை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது போன்ற எல்லா காரியங்களையும் தங்கள் பொறுப்புகளை சரியாக கவனிக்க வேண்டும். ஆனால் அது மட்டுமே வேலை அல்ல. தினந்தோறும் அதிகமாக சமைத்து சமைத்து வீணாக்க கூடாது. ஒரு உணவு மட்டும் போதுமானது. ஒரு வேளைக்கு ஒரு உணவு மட்டும் போதுமானது. எளிமையான சமையல் தான் உடலுக்கு ஆரோக்கியம். அப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும். அதிக நேரத்தை நாம் கர்த்தரிடத்துல செலவழிக்க நேரத்தை பிரித்து செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் வீட்டு வேலைகள் செய்வதற்கே தன் வாழ்க்கையை கழிக்க கூடாது. கர்த்தரோடு ஐக்கியமா இருந்து தன் குடும்பத்தாருக்கும் ஆவிக்குரிய உணவையும் கொடுக்க நாம் பழக வேண்டும். பிள்ளைகளை நல்ல வழியாக நடத்த வேண்டும். இப்படி எல்லா காரியத்திலும் ஆவிக்குரிய காரியங்களையும் நாம் செயல்படுத்த வேண்டும். அதிக விதவிதமாக சமைக்காமல் ஒரு விதமான உணவு போதுமானது. எளிமையாக கொஞ்சமாக நம் வேலைகளை குறைத்து செய்ய வேண்டும். சமைப்பதற்கே நேரத்தை வீணடிக்க கூடாது. செல்போனில் விதவிதமாய் சமைப்பது எப்படி என்று அதை பார்ப்பதற்காக நேரம் செலவழிப்பது, அதன் பின்பு அதை சமைத்து பார்த்து பொருள்களை வீணடிப்பது அல்லது சமைத்து சாப்பிடுவது, இதுவே பழக்கமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நம் நேரத்தை வீணாக்குவதும் கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தர் நாம் பரிசுத்தமடையவே நம் வாழ்நாளை கொடுத்திருக்கிறார். சாப்பிடுவதற்காகவே வாழக்கூடாது. வாழ்வதற்காக தான் சாப்பிட வேண்டும். அதை புரிந்து கொண்டு அதிக முக்கியத்துவத்தை உணவுக்கு கொடுக்காமல் சரியான அளவு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தாரை பட்டினி போடக்கூடாது. சரியாக சமைத்து கொடுக்க வேண்டும். பசிக்கு சமைத்து சாப்பிட வேண்டும். இதைதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உம்முடைய வார்த்தைகளால் என்னை உயிர்ப்பித்தீர் என்று. கர்த்தர் அவருடைய வார்த்தையால் நம்மை உயிர்ப்பிக்கிறார். மார்த்தாள், மரியாள் என்ற இருவரையும் பார்ப்போம். அவர்களுடைய சம்பவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டிற்கு வரும் பொழுது மார்த்தாள் சமைத்துக் கொண்டிருந்தார்கள். மரியாள் அம்மாவோ கர்த்தருடைய பாதத்தில் இருந்தார்கள். அப்பொழுது சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே என்று. அதாவது உணவு பொருள், தேவையான பொருள் ஒரு உணவு பொருள் இருந்தால் போதுமானது. விதவிதமாய் நீ பல விதங்கள் செய்து ஒரு 10 காய்கறிகள் சமைத்து அப்படியெல்லாம் சாப்பிட வேண்டும் என்றில்லை. ஒரு காய், ஒரு சாதாரண சமையல், அது போதுமானது என்றே கர்த்தர் அந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். நாம் சாப்பிடும் முறைமையை கூட இப்படி எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியங்களிலும் வேதத்தை வாசித்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது, அதை மறக்காமல் தினந்தோறும் வேதம் வாசித்து வேத வசனங்களை மறக்காமல் கடைபிடித்து வாழும் போது அது மிகவும் நமக்கு நன்மை தருகிறதா இருக்கும். நாம் பரிசுத்தம் அடைவதற்கும் பரலோகம் சேர்வதற்கும் அதுவே வழி. உயிர்ப்பித்தீர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாவத்தில் மரித்து கிடந்த நாம், பாவத்திற்கு அடிமையாகி பலவித பாவங்கள் செய்து கொண்டிருந்த நாம் கர்த்தருடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அவர் தம் வார்த்தையை கொடுத்து நம் மனதை உயிர்ப்பித்து நம் ஆவி, ஆத்மா, சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதை புரிந்து கொள்வோம். பலவீனமாய் இருந்தால் நாம் பலன் அடைந்து விடுவோம். நோய்கள் குணமாகும். வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது நோய்கள் குணமாகும். தொடர்ந்து தினந்தோறும் வேதம் வாசித்துக் கொண்டே இருந்தால் தீராத எந்த வியாதியும் தீர்ந்துவிடும். வேத வசனங்கள் மிகுந்த வல்லமை உடையது. இது பலருடைய அனுபவமான உண்மை, சத்தியம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள். அவைகள் நம்மை குணமாக்குகிறது. ஒன்றும் செய்ய வேண்டாம். தினந்தோறும் 1 மணி நேரமாவது நேரம் கிடைத்தால் அதிகமாய் வேதத்தை தியானித்துக் கொண்டே இருந்தால், மருத்துவர்களால் முடியாத, இந்த மனிதனுக்கு நீக்காத இந்த வியாதி என்று சொல்லி இருந்தாலும் உடனே அது குணமாகும். கர்த்தர் அந்த வேத வசனங்கள், கர்த்தர் தந்த வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. இதைதான் இந்த வசனம் நமக்கு கொடுக்கிறது. கவலைப்பட வேண்டாம். மிகப்பெரிய வியாதி, தீராத வியாதி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மருத்துவர்களால் தீராத வியாதியா இருக்கலாம், தீர்க்க முடியாததா இருக்கலாம். கர்த்தரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. வேத வசனங்கள் எல்லா நோயையும் போக்கும். அது அருமருந்து.
அதனால் வேத வசனத்தை தியானிப்போம். நம் வியாதிகளிலிருந்து நாம் குணமடைவோம். கர்த்தாவே, நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். நான் உம்முடையவன் அப்பா. நான் உம்முடையவன். என்னை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். நான் எப்பொழுதும் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வேத வசனத்தை, கர்த்தருடைய 10 கட்டளைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து என்றால் வேத வசனம் முழுவதையுமே நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம் அல்லவா? இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதன் பொருள் என்ன என்று ஆராய்ந்து நாம் தேடுகிற மனமுடையவர்களாய் இருந்தால், நம் மனம் வேத வசனத்தின் பொருள்களை தேடுகிற மனம் இருந்தால், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படிப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். எதற்கு? பொல்லாத தீங்குக்கு, பொல்லாத சாத்தானின் சதி மோசங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு சிறுவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு 10 வயது சிறுவன் இருக்கிறான். அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் தெருவில். இன்னொரு 10 வயது சிறுவன் இருக்கிறான். அந்த பையன் தன் வீட்டில் உட்கார்ந்து வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறான். இருவரும் நண்பர்கள். ஒருவன் வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறான், ஒருவன் வெளியில் விளையாடி கொண்டிருக்கிறான். திடீரென்று ஒரு காற்றோ மழையோ வருகிறது. மழை வரும்பொழுது புழுதி காற்றோடு வருகிறது. எந்த சிறுவன் நனைந்து போவான்? அந்த வெளியில் விளையாடி கொண்டிருந்தவனே. ஏனென்றால் அவன் பாதுகாக்கப்படவில்லை. இந்த வேதம் வாசிக்கிற சிறுவன் தன் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறான். அதனால் அவன் மேல் மழை நீர் படாது. இது சுலபமான விஷயம்தான். இதே போல ஒரு மனித வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம். எப்பொழுதும் வேதத்தை தியானித்துக் கொண்டு, இதனாய் ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் எப்பொழுதும் வேதம் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் முடிந்த வரைக்கும் வேதம் வாசித்துக் கொண்டே இருக்கும் பழக்கம் இருந்தால் மற்றவர்களுடன் அதிகம் பேச மாட்டார்கள். நேரம் இருக்காது அல்லவா? தன் காரியங்களை, வேலைகளை செய்யவும் கொஞ்ச நேரம் கிடைக்கும். வேதம் வாசிக்கிற நேரம் போக மற்ற வேலைகளை செய்ய வேண்டும். நேரம் சரியாக கடந்து போய்விடும். அதனால் மற்றவர்களுடன் பேச நேரம் கிடைக்காது. அப்படி இருக்க அவர்களுக்கு பிரச்சனைகள் வருவது குறையும். யாரிடமும் அதிகம் பேச நேரம் இருக்காது. அதனால் அதிக பிரச்சனைகள் வராது. இது முதல் காரியம். இன்னொன்று, பலவிதமான நம்முடைய மனநிலை பல விதங்களில் தவறான காரியங்களில் ஈடுபடாது. சாத்தான் நம்மை தொட முடியாது. ஒரு டிவி சீரியல் பார்த்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு டிவியில் வருகிற செய்திகள் மூலமாக, அதாவது சீரியல், சினிமா போன்ற காரியங்களை பயன்படுத்தி சாத்தான் நம்மை கெட்ட எண்ணங்களில் மன சிந்தனையை கெடுக்க முடியும். ஆனால் எப்பொழுதும் வேதம் வாசிக்கிற ஒரு மனிதன் இருந்தால் தன் வேலைகளை செய்வதும் வேதம் வாசிப்பதும் மட்டுமே அவர்களுக்கு நேரம் இருக்கிறது. வேறு நேரம் இல்லை. அப்படியானால் அவர்கள் டிவி பார்ப்பது இல்லை. அப்படியானால் எந்த சீரியல், எந்த சினிமா நம்மை கெடுக்க முடியும்? நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இப்படிதான் கர்த்தருடைய பாதுகாப்பு. வேத வசனம் என்பது ஒரு குடையை போல நம்மை ஆபத்து என்னும் கனமழையிலிருந்து நம்மை காப்பாற்றும் ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பு. அதனால்தான் தாவீது ராஜா பாடியிருக்கிறார், நீர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் துருகமுமாய் இருக்கிறீர் என்று. சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் எவ்வளவு பாதுகாப்பானவர் நமக்கு என்பதை தாவீது ராஜா உணர்ந்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு அதிக ஆபத்துகள் வந்தது. அதனால் அதிக பாதுகாப்பு அவருக்கு தேவைப்பட்டது. அதே போல நம் வாழ்க்கையில் அதிக துன்பத்தை அனுபவித்தவர்களால் அதிகமான கர்த்தருடைய அன்பையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் உண்மை. அதிக துன்பமும் உபத்திரவமும் நமக்கு கர்த்தரை அறிமுகப்படுத்துகிறது. கர்த்தரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய வேத வசனங்கள் நம்மை பாதுகாக்கிறது. சகல பாதுகாப்பையும் நமக்கு கொடுக்கிறது. ஆவிக்குரிய பாதுகாப்பு, சரீர பிரகாரமான பாதுகாப்பு, எல்லா விதமான பாதுகாப்பும். எதையும் நாம் 1, 2 என்று சொல்லவில்லை. நம் மனதில் தீய எண்ணங்கள் தோன்றாதபடிக்கு நம் மனதையும் பாதுகாக்கிறது. எல்லா விதமான பாதுகாப்பும் நமக்கு கொடுக்கிறது. நான் உம்முடையவன் கர்த்தாவே, நான் உம்முடையவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனங்களை ஆராய்கிறேன். என்னை நீர் பாதுகாத்தருளும். துன்மார்க்கர் என்னை அழிக்க யோசிக்கிறார்கள். தீயவர்கள் இவனை அழித்து போட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தீயவர்களின் கூட்டம் எப்பொழுதும் நம்மை அழிக்கத்தான் நினைக்கும். எப்படியாவது இவளை அழித்து விட வேண்டும், எப்படியாவது இவள் இறந்து விட வேண்டும் என்று. ஏனென்றால் அவர்களைப் போல நாம் இல்லை என்ற ஒரே காரணம்தான். நம்முடைய பரிசுத்தம் அவர்களுக்கு பிடிக்காது.
துன்மார்க்கருக்கு பரிசுத்தம் பிடிக்காது, பரிசுத்தவான்களையும் பிடிக்காது. நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நம்மை பிடிக்காது. அதனால் நாம் அவர்களை விட்டு விலகியே இருக்க வேண்டும். ஆனாலும் அவர்களுக்கு மன நிம்மதி இருக்காது. நம்மை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று துன்மார்க்கர் நினைப்பார்கள். துன்மார்க்கர் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்காமல் பொய் பேசுவது, ஏமாற்றுவது, திருடுவது, பாவ காரியங்களில் ஈடுபடுகிறவர்களே துன்மார்க்கர். நியாயமான மார்க்கத்தை கடைபிடிக்காமல் கெட்ட மார்க்கத்தை, கெட்ட வழிகளில் நடக்கிறவர்கள் என்று பொருள். அவர்கள் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். இவன் எப்படியாவது என்னிடத்தில் மாட்டுவான். ஏதாவது ஒரு தவறு செய்ய மாட்டாளா இவள்? இவளை நான் பிடித்து விடுவேன், இவளை அழித்து விடுவேன் என்று வகை தேடி காத்திருக்கிறார்கள். அவர்கள் வலை விரித்து காத்திருப்பார்கள், எப்படியாவது இவளை அழித்து விட வேண்டும் என்று. ஆனால் கர்த்தாவே, நான் உமது சாட்சிகளில் சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உம்முடைய வேத வசனத்தையும் வேதத்தில் உம்முடைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்த விதத்தையும் நான் சாட்சிகளாய் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உம்முடைய வசனத்தில் அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் நாம் அப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வேத கால பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை நாம் சிந்தித்துக் கொண்டு நாம் பரிசுத்தமாய் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். யோபையாவை எடுத்துக்கொள்ளலாம், ஏலியாவை எடுத்துக்கொள்ளலாம், மோசேயாவை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி அவர்களுடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு வேத வசனத்தினை தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நாம் காப்பாற்றப்படுகிறோம். துன்மார்க்கர் நம்மை காத்திருக்கிறார்கள். நம்மை அழிக்க முடியவில்லை. அழிக்கதான் நினைக்கிறார்கள், ஆனால் அவர்களால் முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. அதுதான் காரணம். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை நான் கண்டேன், ஆனால் உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். எல்லா நிறைவுகளுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அதாவது ஆரோக்கியமாய் வாழ்வதற்கும் ஆயுசு காலம் என்ற ஒரு முடிவு இருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான மனிதன் எவ்வளவு காலம் வாழ முடியும்? அவன் ஆயுள் முடிந்தால் போக வேண்டியதுதான். ஐஸ்வர்யத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. சம்பூர்ணமாய் ஒருவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தால் ஒரு அளவுதான் அனுபவிக்க முடியும். அதற்கு மேலே போனால் அதிகமாய் சம்பாதிப்பவர்களுக்கு அந்த பணமே அவர்களுக்கு பாரமாகிவிடும். அதை பாதுகாப்பது, அதுக்கு வழி நடத்துவது, அதை வைத்து காப்பாற்றுவது மிகவும் கடினமான காரியம். அதிக பணம் இருந்தால் அதை சமாளிப்பது மிகவும் கடினம். மன நிம்மதி இருக்காது. அதனால் அதுவும் ஒரு முடிவு இருக்கிறது. ஆனால் கர்த்தாவே, உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். கர்த்தருடைய வார்த்தைகள், அவர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகள், சட்ட திட்டங்கள் மிக மிக பெரியது. அது ரொம்ப பெரியது, அது மிக பெரியது. அப்படி என்றால் அதை போய்கொண்டே இருக்கலாம். பரிசுத்தத்திற்கு எல்லை இல்லை. பரிசுத்தம் அடைய 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 இன்னும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கலாம். நாம் பரிசுத்தவான்களை மாதிரி கர்த்தரோடு கூட நாம் அவருடைய சிங்காசனத்தில் அமரும் நிலைக்கு நாம் போக முடியும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, என்னுடைய சிங்காசனத்தில் நான் அவர்களை உட்கார வைப்பேன் என்று. அதற்குரிய நிலை அதுதான். பரிசுத்தம் அடைந்து கொண்டே போக வேண்டும். கடைசி பரிசுத்தமான நிலை கர்த்தருடைய சிங்காசனத்தில் நம்மை உட்கார வைப்பார். அவரோடு கூட நாம் வாழ்கிற வாழ்க்கை. இப்படி மேன்மையான காரியங்கள் அநேகம் உண்டு. வேத வசனம் வாழ்க்கையின் வழி. அந்த வழியில் நடந்தால், வேத வசனத்தை கற்று வேத வசனத்தை வழியாக கொண்டு நம் வாழ்க்கை வாழ்ந்தால் பரலோகம் என்னும் அரண்மனையை சென்றடையலாம். அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.